ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு அப்டேட் நமக்கு கிடைச்சிருச்சுங்க. ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள எல்லாத்துக்குமே பொங்கல் பரிசு கிடைக்கும், பொங்கல் தொகுப்பும் கிடைக்கும். என்னது இவ்வளோ பணமா அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகிற அளவுக்கு பொங்கல் பரிசு நமக்கு எல்லாத்துக்குமே கிடைக்க போகுது. 5000 ரூபாய் குறைஞ்சபட்சம் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படின்ட்டு அமைச்சர் காந்தி அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு மக்களை குளிர்விக்கும் விதமான ஒரு நியூஸை கொடுத்துருக்கிறாருன்னே சொல்லலாம். இதோட முழு விவரத்தை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டு மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து வரும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அப்டேட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள பொங்கல் பரிசு அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்ட்டு அமைச்சர் காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 5000 ரொக்கமும் வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் காந்தி அவர்கள் பதிலும் கொடுத்திருக்காங்க. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமை கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் துவக்கி வச்சாங்க. வேலைவாய்ப்புக்கான பணி நியமன ஆணைகளையும் வழங்கினாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்துடன் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் ஆகியவை இணைந்து மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட வேலை தேடும் இளைஞர்கள் கலந்து கொண்டதில் 500 நபர்கள் பல்வேறு தனியார் துறை நிறுவனங்களுக்கு தேர்வும் செய்யப்பட்டாங்க. வேலைவாய்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணைகளை கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்தாங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கைத்துறை மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் அறிவித்தவுடன் பொங்கல் பரிசு தொகை வழங்கும் பணியை ஜனவரி 10ஆம் தேதிக்குள் பொதுமக்களுக்கு வழங்கும் பணி நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 2-3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கு. இது ஓவர்கிட்ட இவ்வளோ பணம் கொடுப்பாங்க, இந்த தொகுப்புகள்லாம் வரும் அப்படின்ட்டு. ஸோ நாம் கெஸ் பண்ண மாதிரியே எல்லாமே வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எனவே தான் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 கோடி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வரும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் பொங்கல் பரிசு கிடைக்க இருக்கு. 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக கொடுக்கப்படுமா என செய்தியாளர் கேள்விக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்ட்டு மழுப்பலாக பதில் கூறினாங்க அமைச்சர் காந்தி. ஸோ அதிமுக ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2500 ரொக்கமாக கொடுக்கப்பட்டது. ஸோ அதுவே இதுவரை பொங்கல் தொகுப்போடு கொடுக்கப்பட்ட அதிகபட்ச தொகையாக இருக்கு. இதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டது. ஸோ கடந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் பணம் தரவே படலை. இந்த நிலையில தான் வரும் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால ரொக்க பணம் தரப்படும் அப்படின்ட்டு மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எழுந்து வண்ணமாகவே இருக்கு. ஆனால் மகளிர் உரிமை தொகை மாதம் வழங்குவதால் நிதி நெருக்கடி சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. ஸோ இதன் காரணமாக தான் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்கம் வழங்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும் அப்படின்ட்டு அது எதிர்பார்க்கப்படுது. அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் அல்டிமேட்டாக எவ்வளோ பணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில். ஸோ அதுவும் எலெக்ஷன் வேறு வரப்போகிறதுனால கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 3000 5000 8000 இல்லை வெறும் 1000 அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த நிலையில தான் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காந்தி அவர்கள் பொங்கல் தொகுப்பு தயாராக இருக்கு, முதலமைச்சர் அறிவித்தவுடன் கொடுக்கப்பட்டு ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கி முடித்து விடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ மேலும் பொங்கல் பரிசு தொகை 5000 வழங்கப்படுமா என கேட்ட கேள்விக்கு அதெல்லாம் பிறகு தாங்க அப்படின்ட்டு பதில் சொன்னாங்க. பட் ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5000 கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சில பதிலும் இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ எது எப்படியோ 5000 கிடைச்சா மக்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க.
5000 கிடைக்கும், தொகுப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறது நாமளும் சந்தோஷமாக இருப்போம். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர விஷயம். அமைச்சர் காந்தி அவர்கள் வந்து ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.